மாம்பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குது. ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அது என்னென்னா அந்த விதை வளர்றதுக்காக இருக்கிற உரம். அப்படியே விட்டால் அது ரொம்ப பழமாக போய் ஒரு நல்ல உரமாக மாறி அந்த விதை அதில் நல்லா வளர்றதுக்காக அது வந்திருக்குது. இதே விதமாக இந்த உடலுன்றது மாம்பழத்து மாதிரி உள்ள ஒரு விதை இருக்குது. விதை வருது, விதை போகுது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விதை முளைச்சி வளர்ந்துட்டா பெரிய தாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். நிறைய பேர் கையில் விதை வச்சு அப்படியே பெருக்கிறாங்க, அப்படியே சாகுறாங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப புத்திசாலிவர் எல்லாமே எதுவும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அப்படியே விதை பிடிச்சி அப்படியே போயிடுவாங்க. விதை இருக்குது அப்படியே பிடிச்சி போகிறதுக்கு இல்லை. இந்த உடல்ன்றது அதுக்கு ஒரு உரம், மனம்ன்றது அதுக்கு உரம். விதை முளைக்க வைக்கணும்னா விதை மேலே இருக்கிற பற்று கொஞ்சம் விடணும். விட்டால் தான் என்னத்துக்கு அலைஞ்சு போகுது. முளைக்க வந்துச்சுன்னா விதை இல்லாமல் தானே போகுது. விதை போயிடுமேனே ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும். ஆனால் என்ன பிரயோஜனம்? முளைக்க வராதா, மரமாக வளராதா, மலராதா, விதை என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன்.